கேக்கே ஓய் தமிழ்நாடு வந்துள்ளதே என் கூட பேசுவதற்கு ஒரு குஞ்சு கூட காணமே அண்ணன். ஏண்டி ஆரம்பிக்க முண்டை முட்டை குஞ்சு வேணுமா, நெட்டை குஞ்சு வேணுமா, புழு குஞ்சு வேணுமா, ஆரஞ்சு குஞ்சு வேணுமா, எத்தனை குஞ்சு வேணும்? அடுத்து போட்டா நான் மினிட்டமாவா நம்புவேன். அது கேட்கல. நான் யார்கிட்டத்தான் போகட்டும்? கோயில் பூஜாரிட்டு போயிடறாரு, அவர் சும்மா தங்குறாரு. அவர் கங்கானம் கட்டிட்டு இருப்பாரு. போய் சீலை தூக்கணும், சரி அவர் கங்கானம் தவிர்த்து வச்சுட்டு வந்துருவாரு. ஏங்க ஓய் அப்படி இடிச்சுட்டுருவேன். வளவளன்னு வாழை தண்டாட்டம், தலை தலைன்னு தக்காளி பழமாட்டம், அப்படி ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி ஒரு பொட்டப்புள்ள வந்துருக்கானே. என்கிட்ட பேசுறதுக்கு ஆளு வாடம் தானே வாடா. மூச்சு காட்டுறான். வண்டியில வரத்துக்குள்ளார இவன் பாடையை திருப்ப முடியல. ஏண்டா என்ன பண்ணணும்னு இல்ல, தூங்குறதுக்கு இல்ல, உட்காரத்துக்கு இல்ல, நடக்கிறதுக்கு இல்ல, சரி பாடையெல்லாம் சரி சொல்லு கண்ணு. ரூபாய்க்கு வை பேட்டா சொல்லு. ஆமா தாரமங்கலத்துல, தாரமங்கலத்திலயே சரி தாரமங்கலம் வேணாம், எடப்பாடியிலே சரி பெரிய ஆளு. என்ன ஆளு? என்ன ஆளு? யாரா நீ? என்னடா? ஆமா தாரமங்கலத்துல பெரிய ஆளு, பணக்காசுல. என்ன சொல்றேன்? பணக்காசுல நான் அப்பயே போய் படுப்பனேன். சரி சொல்லு. பணக்காசு பெரிய ஆளு, பெரிய ஆளு எங்க பார்த்தாலுமே சரி. பஸ் ஸ்டாண்ட் கட்டுற இடத்துலாம் இது எப்படி தாரமங்கலத்துல 2 ரூம்பு, ஓமலூர் 2 ரூம்பு. என்னத்துக்கு? 2 ரூம்புமா? நீ வேற மாதிரி தான் சொன்ன. இல்ல எடப்பாடியில் 2 ரூம்பு. ரூம் சரி சரி. எங்க பார்த்தாலும் அவர் ரூம்பே தான். சரி அர்ஜுன்னா அவர்கிட்ட தான் போவாங்க. அர்ஜென்டினாவே பெருமையா சொல்றோம். பாக்குறதுக்கு நான் அவர்கிட்ட தான் போவேன். அப்பேற்பட்ட பணக்காரரு அங்க போய் பார்த்தா ஒரு பக்கம் அவரு போட்டா, ஒரு பக்கம் பொண்டாட்டி போட்டா. அப்படி சொல்றான். ஆமா மசாலா கருத்தர் ஆக்கி. சரி சொல்லு. ஆமா இவரை பாக்கணும்னா எவ்வளவு தூரம் செலவாகும்? எவ்வளவுங்க செலவாகும்? 10,000 ஆகுங்கிறியா? இல்ல ஒரு 50,000 ஆகுமா? அவ்வளவு தூரம் போற இறங்கி வா. ஒரு 20, ஒரு 10,000, அதெல்லாம் வேலைக்காகாது. இல்ல ஒரு 5,000. என்ன எல்லாத்தையும் எழுப்பிட மாட்டேன். எல்லாமே அவங்களே எந்திரிச்சு எத்தனை நேரத்துக்குள்ளார எல்லாம் வந்து படுத்துக்கிட்டாங்க. பயணிக்கான எழுப்பி விட்டுறேன். ஒரு 5,000 கொண்டு போய் பார்த்த பாக்கலாமா? 5,000 வேணாமா? இல்ல வந்துக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் வரலன்னு செல்லணும். ஒரு 2,000 ஃப்ரீ ஃபயர் பசங்களுக்கு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க பொண்டாட்டி போட்டா, ஒரு பக்கம் இவன் போட்டா. சரி ஒரு கையில தொடப்பான், ஒரு கையில பக்கெட் வச்சு உள்ளார நின்றுட்டு இருப்பான். ஏங்க அப்பேற்பட்ட வேலை, ஐயோ வேலை ஐயக்கு கொண்டுட்டு வந்து அப்படியே மணி கொட்டு. ஐயா அவனும் உன்னோட சேர்த்தா ஐயா அப்படி பயந்துக்கிற. என்னங்க வேலை? என்னம்மா புரியல? கக்கூஸ் கலவரமா? ஆடடே பாத்துக்கு என்ன கலெக்டர் வேலையா கிடைக்கும்? ஏங்க பூதிக்காரரு அவனை போய் பார்க்கட்டுமா? நீ போய் பாரு. போடு. ஒரு நாள் நான் கூட கட்டிப்பிடிச்சு தூக்குறதுல அவங்க வீட்டுல தினமும் கிடக்குறேன். அது ஒன்னால முடியாதுடா. கட்டிப்பிடிக்கிறேன். நீ தான் போன வாரம் 5 கிலோ அரிசிக்கு 5 கிலோ பருப்புக்கு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு அதுக்குதான் பொண்டாட்டி நான் வச்சிருக்கிறேன். அது முதல்ல யாருன்னு தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டிடாவ. அப்ப செத்து போட தாயே ஒரு மூஞ்சிரவனை போய் நான் பொறுத்துல வைப்பேன். காலையில வாங்குறேன் எல்லாம் டெம்பாவுக்கு போறணும் உட்காந்துட்டு வரணும். நான் வாங்க ரோட்டு விட்டு காட்டு பக்கம் திருப்பி போடுறேன். நீங்க எங்க போட்டுருக்கீங்க? நாங்க ஸ்டேரிங் குடிக்கிறேன். தண்ணி குடிக்கிறவரா? என்னால அப்படி ஏறிட்டு வர பொம்பல்னு பாக்குறேன். என்ன இப்ப இப்படி சபையில அப்படியே மாடு கட்டு மதுரை பூத்து போயிடாமா? பொம்பல்னு பாக்குறேன். என்ன இப்ப இப்படி சபையில ஒண்ணு வந்து கொஞ்ச நேரம் ஆகாதடா. பார்த்தாலே அடிச்சு விடுவாமா. அத்தாலும் இப்ப பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி
அட அந்த பொண்ணை பார்த்தா
அத்தமாவளை காணுமே. என் அத்தமாவளை காணுமே. இந்த மாதிரி பொழைச்சா அத்தமாவளோட பொழைப்பை இல்லன்னா இந்த ஊர்லயே சாவரண்டா. இந்த ஊர்லயே நான் சாவறேன். ஆனா நான் சாவறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு நான் சாவலான்ட்டு என் கூட்டு பீரோல ஒரு 25,000 ரூபாய் பணம் இருக்குது. அந்த 25,000 பணத்தை நீ எடுத்துக்க. ஆனா தாரமங்கலம் இந்தியன் பேங்க்ல ஒரு 75,000 ரூபாய் கடங்குது. அந்த கடனை நீ கட்டிப்படு. அதுக்கப்புறம் ஒரு 10,000 ரூபாய் எங்க ஊர்ல கந்து வாங்கிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைக்காரங்கிட்ட. அவனுக்கு ஒரு 25,000 ரூபாய் கந்து கட்டணும். அதையும் கட்டிப்படு. சரி நான் வரேன். அத்தம்மா பிடிச்சி வை.